இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூல் போகிறவங்களுக்கு நல்ல சத்தாக நல்ல ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சாப்பாட்டு அரிசி எடுத்து ஒரு 3/4 மணி நேரமாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது கூட நான் இப்போ 8 மணி நேரம் ஊற போட்டு ராஜ்மா எடுத்து ஒரு 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி இது நம்ம ஊற போட்டு வேக வச்சாதான் 6 விசில் வச்சாதான் நல்லா நமக்கு ராஜ்மா சாப்பிட்ற அளவுக்குனாலும் நல்லா வேகும். இது நம்ம சாதாரண தட்டைப்பயிறு இந்த மாதிரிலாம் 1 விசில் வச்சு எடுத்து 2 விசில் 5 விசிலில் வேகாதுங்க. 6 விசில். இப்போ நம்ம பிரியாணிக்கும் விசில் விடுறதுனால 1 விசில் குறைச்சிட்டு 6 விசில் விட்டு எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு 7 நம்ம கிரேவி இந்த மாதிரி செய்யலாம். நீங்கள் 7 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க, கரெக்டாக வரும். இப்போ நம்ம அதுலேயும் விசில் வைக்கிறதுனால நான் 1 விசில் கம்மி பண்ணி நான் 6 விசில் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ குக்கரும் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பொரிஞ்சதும் கட் பண்ணி நீளவாக்கில் வெங்காயம் கட் பண்ணதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு மிளகாய். இப்போ இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கும். இது கூட கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெங்காயம் நமக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இது கூட நம்ம வேக வச்ச சோயாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சோயாவுக்கு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. மசாலா பச்சை வாசனை போகிற வரை இப்போ நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ராஜ்மா வேக வச்ச தண்ணியை நம்ம கீழே ஊற்ற வேண்டாங்க, நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ ராஜ்மா வேக வச்ச தண்ணி 1 கிளாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ சாப்பாட்டு அரிசின்றனால 1க்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமும் மல்லி இலை. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டோம், ராஜ்மாவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம். அப்போ அதை செக் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுறதுனால நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பே இல்லைங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வரவும் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கொதி வரட்டும். தண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்குது. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது, ஒரு கல் கூடவே இருக்குது. அப்போ நமக்கு சாதம் வரும்போது கரெக்டாக இருக்கும். இதை இப்போ 3 விசில் விட்டுட்டு 1 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, அருமையான ராஜ்மா ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நமக்கு ரைஸ் நல்லா குழையாமல் நல்லா பக்குவமாக வந்திருக்குங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தடில் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. இந்த மாதிரி காலையில் ஸ்கூல் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு டக்குன்னு இந்த ரைஸ் நம்ம கொடுத்து விடலாங்க. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானுங்க ராஜ்மா. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.